மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 199. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தொழிந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1:3-4. அழிந்து போகும் மனுஷனால் இத்தகைய ஆச்சரியமான மகிமை கற்பனை செய்து பார்க்கக்கூடுமோ? இத்தகைய அழைப்பை நினைக்கும் மாத்திரத்தில் இத்தகைய பிரமிக்கத்தக்க கிருபை மனித அனுபவத்தால் கண்டறிய முடியாத இத்தகைய பேரின்பத்திற்கும் நாம் மிகவும் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக தரைமட்டும் தாழ்த்தச் செய்யும். இத்தகைய சொல்ல முடியாத கிருபைக்கு நம்முடைய நன்றியுணர்வையும் நம்முடைய நன்றியையும் பொருத்தமாக விவரிக்கக்கூடிய எதை நாம் கர்த்தருக்கு செலுத்தக்கூடும்? நம்மை இவ்வளவாய் அன்பு கூறுவதற்கு, இவ்வளவாய் ஆசீர்வாதத்திற்கு, இவ்வளவாய் கனப்படுத்தினவருக்கு நாம் மிகவும் உண்மையாக ஊழியம் செய்தாலும் அது மிக குறைவானதாகவே இருக்கும் என்பதே. ஆமேன்.